இந்த சம்மர் டைமுக்கு ஃப்ரெஷ் அண்ட் ஹெல்த்தியாக ஒரு ஃப்ரூட் கேக் பண்ணால் எப்படி இருக்கும், அதுவும் 2 டயரில். ஸோ இந்த வீடியோவில் 2 டயரில் ஃப்ரூட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். இதுக்கு மீடியம் அண்ட் லார்ஜ்னு சொல்லிட்டு நான் 2 சைஸில் வாட்டர்மெலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது டாப் சைடும் பாட்டம் சைடும் ஈவனாக கட் பண்ணி எடுத்துகிட்டு சைட்ஸ் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். என்கிட்ட கட்டர் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி டாப் அண்ட் பாட்டம் 2 டயருமே ரவுண்ட் ஷேப்பில் ஈவனாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பாட்டம் டயர் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு சிலிக்கான் மேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டாப் டயர் வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக நான் பாட்டம் டயரில் 2 உட்டன் ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை யூஸ் பண்ணுறதுனால கேக் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் டெக்கரேஷனுக்காக நான் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 5 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து நான் டெக்கரேஷனுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். கிரேப்ஸ், பைனாப்பிள், ட்ராகன் ஃப்ரூட், கிவி அண்ட் வாட்டர்மெலன். உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அந்த ஃப்ரூட்ஸுமே வச்சு நீங்கள் டெக்கர் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ 1 பை 1 ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ டேரெக்டாக கேக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக நான் ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து 1 பை 1 ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த கேக் என்னோடய அப்பா பர்த்டேக்காக நானே ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து டெக்கர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் டெக்கர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு டாப்பர் வச்சு நான் வந்து இந்த கேக்கை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஹெல்த்தி அண்ட் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேக் பண்ணி தரணும் அப்படின்னா நீங்கள் இந்த கேக்கை தாராளமாக ட்ரை பண்ணலாம். நம்மளோட ஸ்மைலி கேக்ஸில் இது வரைக்குமே க்ரீம் கேக்ஸ் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஃப்ரூட் கேக் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.